ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாலி கல்யாணத்துக்கு நம்ம அடிஷ்னலாக ரசம் வாழைக்காய் ரசம் செய்வோம். அதோட ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு தாலி கல்யாணம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஒரு சில ஊரில் பொடி சால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ரசம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வாழைக்காயை நல்லா தண்ணியில் நல்லா போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் சின்ன சின்ன பீஸை நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தோலோடு தான் நம்ம அதை அப்படியே போடணும். ஏன்னா தோலை உரிச்சிட்டு நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்குவோம். லைட்டாக மிளகாத்தூள் ரொம்ப வேணால் லைட்டாக போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெந்துச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதான் இந்த ரெசிபியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு நம்ம தனியாக உரமாக எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறப்ப எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் ரசத்துக்கு தேவையான புளியை ஊற வச்சு தனியாக கரைச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கரைசலை ஒன்று சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமாட்டி தான் தாளிக்க போகிறோம். புளி கரைசலில் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பொடியரிசி மாவு அரைச்சி வச்சுருப்போம். பொரியரிசியை வறுத்துட்டு லைட்டாக மிளகும் பொரியரிசியும் வறுத்துட்டு அந்த பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது மிளகுத்தூள் அதில் அடிஷ்னலாக சேர்க்கலை. அதனால் மிளகுத்தூள் தனியாக அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணையும் நல்லா போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். அது சொல்ல மறந்துட்டேன். மிளகாத்தூள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக பார்த்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இடியப்ப மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த பொடியும் இல்லை. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு தக்காளி அரைச்சிட்டு அப்படியே ஊற்றிடுங்க. ஒரு தக்காளியில் 2 தக்காளி அரைச்சி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பொடியெல்லாம் கட்டி கட்டியாக நிற்கும். அது இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்க அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஜீரகமும் வெந்தயமும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவிட்டு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல வாழைக்காய், அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு அதுக்கு நெட்டின்னு அந்த வாழைக்காய் வேக வச்சு வச்சுருக்கனால அதை உடஞ்சிரும். அதனால் லேசாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வாழைக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணோம். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் இந்த ரசத்துக்கு கூட்டி வச்சுருக்கோம்ல அதை இதில் ஊற்றிடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா அப்படி தகன்னு இருக்கும் அந்த மிளகாத்தூள் மினுக்குனதுக்கு. இதுக்கு தனியாக மல்லியை வறுத்து பொடி பண்ணிக்கணும். இது தாலியானத்துக்கும் சேர்த்து தான் இந்த அளவு. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க நிறையா இருக்குது அப்படின்னு. வறுத்துட்டு அதை நல்லா காய வச்சு காய்ச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதில் இந்த பூண்டை நச்சு லாஸ்ட்டாக அதில் தூவணும். தாலியானத்துலேயே இதே மாதிரி தான் பூண்டு லைஸை தட்டி போட்டுட்டு கடைசியாக தூவி அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். அதே மாதிரி சேம் தான் இதுலேயும். பூண்டை தனியாக லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்த அந்த மல்லித்தூளை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பூண்டு இந்த மல்லித்தூளையும் இதில் தூவி விட்டு கொத்தமல்லி மேலாப்பில் தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேணாம். அந்த பூண்டு வேகிற அளவுக்கு அந்த அனல்லே அது வெந்துடும். அவ்வளோதான். சூப்பரான வாழைக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது அந்த தாலியானுக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்போ அப்படின்னு தான் சொல்லலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் புதுசாக நீங்கள் இந்த டிஷ்ஷை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த ரசத்தை விட அந்த ஆணத்துக்கு சேர்த்து போட்டு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.